Hello everyone, welcome to Easy Go Math. நம்ம பார்த்துட்டு இருக்க chapter 5 arithmetic progression exercise 5.2. So இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். 30th term of AP 10 7 4 அப்படின்றது போகுது லிஸ்ட். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஏஎன் ஃபார்முலால யூஸ் பண்ணணும், கரெக்ட்? ஸோ A30 is equal to A term அப்படின்றது என்ன 10. நெக்ஸ்ட் என்னோட வேல்யூ என்ன 30த்ன்றதுனால 30. அடுத்த D என்ன 7 minus 10 minus 3. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா ஸ்ட்ரெயிட்டா நம்மளுக்கு -77 ஆன்சர் கிடைச்சிருச்சு. செகண்ட் ஒன் என்ன 11th term. ஸோ ஃபர்ஸ்ட் term எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போட போறோம், ரைட்? ஃபர்ஸ்ட் சம் மாதிரியே. ஸோ அப்போ என்ன ஆகுது, a வேல்யூ -3. அடுத்தது என்ன n -1. ஸோ என்னோட வேல்யூ 11 அப்படியே போட்டுருவோம். d என்ன -1/2 -3 அப்படி போடும்போது 5/2. ஸோ இப்போ ஆன்சர் என்ன 11th term 22. தேர்ட் ஒன். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு, தேர்ட் டேர்ம் இருக்கு, செகண்ட் டேர்ம் கொடுக்கல. ஸோ இப்போ என்ன பண்ண காமன் டிஃபரன்ஸ் மாதிரி வச்சு ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம், கரெக்டா? அதுதானே காமன் டிஃபரன்ஸ்க்கு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், a2 minus 2 that is உங்களோட first term is equal 26 minus a2. அப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது 2a2 is equal to 28 அப்படின்னு வருது. a2ன்றது வேல்யூ என்ன 14 கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி நம்ம செகண்ட்லயும் பாத்தீங்கன்னா 13க்கும் 3க்கும் வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்ல இருக்கிற பேட்டர்ன் மாதிரியே இருக்குல்ல, அதுக்கு என்ன பண்ணலாம், சோ நம்ம வந்து தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம் மைனஸ் தேர்ட் டேர்ம் அப்படி ட்ரை பண்ணுவோம். சோ அப்படி பண்ணும்போது மேல வந்து 2a2 வந்த மாதிரி இங்க 2a3 வரும், ஓகேவா? சோ அப்ப ஈக்குவேட் பண்ணும்போது 16. அப்ப a3 யோட வேல்யூ என்ன 8. ஓகே, நெக்ஸ்ட் அப்போ என்ன ஆச்சு, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் தவிர மத்த எல்லா டேர்மும் தெரிஞ்சிருச்சு. ஓகே, திரும்ப அதே மாதிரி ஃபார்முலா வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம், ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் அப்படி பண்றோம். அப்படி பண்ணும்போது a1 வேல்யூ வந்து 18 அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். 5 ரெண்டு நம்பர் தெரியல, 19/2. அங்க நமக்கு புக்ல வந்து எப்படி கொடுத்திருக்காங்கன்னா 9 1/2 மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன்ல இருக்கு. 9 2 is 18, 18 plus 1 19. So 19/2 நான் ஸ்ட்ரெயிட்டா இங்க எழுதிருக்கேன். ஓகே, சோ அப்ப என்ன ஆகுது, ஃபோர்த் டேர்ம் தெரிஞ்சிருச்சு. அப்ப an ஃபார்முலா வச்சு ட்ரை பண்றோம், ஓகேவா? அப்பனா a plus 4 minus 1 into d. அப்ப 5 plus 3d. அப்ப வந்து 19/2. சோ அப்ப என்ன தெரியுது, d யோட வேல்யூ இதுல இருந்து 3/2 ன்னு தெரிஞ்சிருச்சு. சோ செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு லிஸ்ட்ல எப்படி இருக்கும், a plus d a plus 2d a plus 3d தான் போக போகுது, கரெக்ட்? சோ அப்ப நம்மளுக்கு வந்து a2 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன a plus d ஃபார்முலா. அப்ப 5 plus 3/2 13/2. அடுத்ததுக்கு என்ன a3 a plus 2d. அப்ப அப்படி போடும்போது 8 அப்படின்னு வந்துருது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். சோ என்ன கொடுத்திருக்காங்கன்னா சிக்ஸ்த் டேர்ம் தான் கொடுத்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் கொடுத்திருக்காங்க, நடுவுல 4 நம்பர் நம்மளுக்கு தெரியாது. ஓகே, சோ சிக்ஸ்த் டேர்ம் அப்படின்னா அப்ப a6. அப்ப அந்த ஃபார்முலா போடுற மாதிரியே போடுவோம். a plus 5d நம்மளுக்கு தெரியும். a யோட வேல்யூ -4 plus 5d is equal to 6. அப்போ d யோட வேல்யூ என்ன 2. அப்ப a2 a3 a4 a5 எல்லாம் என்ன பண்ணலாம், a plus d a plus 2d a plus 3d சிம்பிளா நம்ம போட்டுடலாம், ரைட்? சோ a plus d போடும்போது என்ன ஆகுது, -4 plus 2 -2. அடுத்தது என்ன, -4 plus 2 into 2. அப்ப என்ன ஆகுது 0. அந்த மாதிரி அடுத்தடுத்து போடும்போது 2 4. சோ நமக்கு மிஸ்ஸிங் வேல்யூஸ் -2 0 2 4 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டேர்ம் கொடுக்கல. ஓகே, 38. அப்புறம் 3 டேர்ம்ஸ் தரல, -22. சோ சிக்ஸ்த் டேர்ம் தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்ல சால்வ் பண்ண மாதிரியே ட்ரை பண்ணுவோம், ஓகேவா? ஆனா a அப்படியே தான் வச்சிருப்போம். சோ அதை அப்படியே வச்சுக்கலாம். இன்னொன்னு 38க்கு என்னன்னு தெரியும், a plus d ன்னு தெரியும். நமக்கு ரெண்டு நம்பர் கொடுத்தனால அதோட an போடுற மாதிரியே போடுவோம். சோ அப்ப அதை வச்சு நம்ம வந்து a வை ஈக்குவேட் பண்ண முடியும். இதுல a வேல்யூ என்ன -22 -5d. இதுல a plus d ன்னு போடுறதுனால a யோட வேல்யூ என்ன 38 minus d. சோ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்றோம், ஓகேவா? அப்படி ஈக்குவேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் d வேல்யூ கிடைச்சிடும். d வேல்யூ வந்து -15 கிடைக்கவே அப்ப a என்ன 53. சோ ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிச்சிட்டோம். சோ நம்ம ப்ரீவியஸ் சம்ஸ்ல எப்படி போட்டோம், ஃபர்ஸ்ட் டைம் வச்சு தானே போட்டோம். இப்போ அதே மாதிரி a 53 கிடைச்சதுக்கு அப்புறம் a3 a4 a5. அப்ப என்ன பண்ணலாம், a plus 2d அப்படின்னு போடும்போது a யோட வேல்யூ 53 ன்னு போட்டுருவோம். plus 2 into d யோட வேல்யூ என்ன -15 போடும்போது 23 கிடைக்குது. அதே மாதிரி a4 க்கு 8 a5 க்கு -7. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணலாம். Thank you everyone.